வணக்கம் நண்பர்களே, கலர்ஃபுல்லான 2BHK வீடை பார்க்க போகிறேங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்ச மாதிரி ஒரு 6 விதமான கலரில் காம்பவுண்டில் இருந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து மேலும் மெருகேற்றியிருக்காங்க. ஹால் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாலில் ஒரு டிவி யூனிட் வந்து ஸ்கொயர் பாக்ஸில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கீழே பேஷ் கேபினெட் கொடுத்து ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரெஞ்சு விண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் சைடு வாலில் ஒரு ஓவியம் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. கிச்சனில் சைஸில் நம்மளுக்கு டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கீழேயும் மேலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லைட் வித் டார்க் காம்பினேஷன்ஸில் எல்லோ பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, கலர்ஃபுல்லான 2BHK வீடை பார்க்க போகிறேங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்ச மாதிரி ஒரு 6 விதமான கலரில் காம்பவுண்டில் இருந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து மேலும் மெருகேற்றியிருக்காங்க. ரேம்ப்லேருந்து மேலே ஏறினா பெரிய கேட்டுங்க, 2 டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட், அதுக்கும் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு 14.5க்கு 15 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச பெரிய கார் பார்க்கிங்க. அது சைடு வாலுக்கும் கீழேயும் நல்ல ஹெவியான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 5000 லிட்டர் 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. மேலேயும் ஸ்பாட்லைட் கொடுத்து அவுட்ரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸூரியஸாக கட்டியிருக்காங்க. நார்மலாக வந்து 2BHK அப்படின்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸாக இருக்குது. லக்ஸூரியஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு உள்ளே வந்து பாருங்கள். ஒரு கலை படைப்பாக இருக்குது. ப்ரௌன் கலரில் பெயிண்ட் கொடுத்து ப்ரௌனில் வந்து 9 கலர் பேட்டர்ன் இருக்குது. அந்த 9 கலர் பேட்டர்னையும் ஒவ்வொன்றும் அதுக்கு பேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். பார்க்கலாம் வாங்க. பெரிய ஹால் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாலில் ஒரு டிவி யூனிட் வந்து ஸ்கொயர் பாக்ஸில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கீழே பேஷ் கேபினெட் கொடுத்து ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரெஞ்சு விண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் சைடு வாலில் ஒரு ஓவியம் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு மைல்டாக இருக்கும். ஹாலில் வந்து ஃபால் சீலிங்கும் ட்ரை கலர் பேஸ் பண்ணி ஆரஞ்சு ஒயிட் எல்லோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 2 லேயராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு லக்ஸுரியஸ் ரிச் லுக்கை இந்த ஹாலுக்கு கொடுக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே பெரிய பெட்ரூமுங்க. 11க்கு 16 ஒன்று 10க்கு 16 ஒன்று அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட செல்ஃப் வச்சு 3க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூமுங்க. இந்த வீடு எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐமை ஹோமை டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதை படித்து பாருங்கள். வாங்க கிச்சனை பார்க்கலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. கிச்சனில் சைஸில் நம்மளுக்கு டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கீழேயும் மேலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லைட் வித் டார்க் காம்பினேஷன்ஸில் எல்லோ பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெர்டிக்கல் பேட்டர்னில் ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு அழகாக இருக்குங்க. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து 2 ஜன்னல் கொடுத்து நல்லா காற்றும் வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு கிச்சனை வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வர்ற பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அதில் பெரிய விண்டோ வச்சு கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு கபோர்டு பண்ணி மேலே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் வந்து 2 கலர் காம்பினேஷன் லைட் டார்க் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்லேயே தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லுமே ப்ரௌனுடைய பேட்டர்ன் எல்லோ ஆரஞ்சு அதிலிருந்து பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ப்ரௌன் பேட்டர்னாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் டைப் பேஸ் வச்சு கொடுத்துருவாங்க. டோரில் இருந்து எல்லாமே வந்து ப்ரௌன் ஷேட்லேயே இருக்குங்க. டார்க் ப்ரௌன் ப்ளஸ் நட்ஸ் ப்ரௌன், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேல் ப்ரௌன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரௌன் இருக்குது. வாங்க அடுத்த செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய
அந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு ஸ்டடி டேபிள் தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. கீழே இருக்கிற டைல்ஸ்லையும் மேலேயும் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு வித் எல்லோ பண்ணுற மாதிரி. இதுக்கும் யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் எல்லா ரூம்லேயும் வுட்லேயே நம்மளுக்கு பாருங்கள், இதில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கீழேயும் சைடு வால் ஃபுல்லுமே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் பேட்டர்னில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கும். கீழே இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் வெர்டிஃபைட் டைல்ஸ் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு பிரம்மாண்டம் 2 BHK அப்படின்னாலே நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஆனால் அது லக்ஸூரியஸாக வர மாதிரி 3.5 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிலூர் பக்கத்தில் நம்மளுக்கு தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே போகிறக்கு நம்மளுக்கு படி கொடுத்து படிக்கும் நல்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஐமை ஹோம் உங்களுக்கு அட்டகாசத்தை அறிமுகப்படுத்துதுங்க. வீடு தயாராக இருக்குது. கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் ரெடியா? நன்றி.